சிறுமிகள் பாலியல் பலாத்காரம், அப்புறம் படித்த பெண்கள் அவங்களுக்கு நடக்கிற பாலியல் வன்முறை. இப்போ சமயமாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் கேள்வி பண்ணுறோம். ரயிலில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்த அவலம், அப்புறம் இப்போ நேற்று ஒரு போலீஸ்காரம்மாவுக்கு நடந்த பிரச்சனை. இப்படியே வரிசையாக போயிட்டே இருக்குன்னா மனவக்ரம் தான் காரணம். மனசை வந்து அழுக்காக்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக தன்னை மறந்து எங்கேயாவது ஒரு தவறு பண்ணணும்னு தோணும். முதல்ல நம்ம மனசை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணணும். தவறான இடங்களுக்கு போகக்கூடாது. இதெல்லாம் ஃபோன் மூலியமாக எங்கெல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த பக்கம் போகாமல் இருந்துக்கிறது நல்லது. நமக்கு பயன்படுத்த தெரியலை. இது வெளிநாட்டுக்காரன் கொடுத்துருக்குற ஆப்பு. இது நமக்கு பயன்படுத்த தெரியலன்னு தான் அர்த்தம். அதனால் கொஞ்சம் நம்மளை தான் நம்ம செதுக்கி சரி பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குறோம். நம்மளோட ரகசியம் நமக்கு மட்டும்தான். அதே நேரத்தில் நம்மளை திருத்திக்கிறதும் நம்ம தான் பண்ண முடியும். இன்னொருத்தவங்க வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கெட்டு போய் கிடக்கணும், யாருக்கு தெரிய போகிறதில்ல. அப்போ திருத்துறதும் நம்மளாக தான் இருக்கணும். கொஞ்சம் வாழ்க்கையில் நல்லது கெட்டது உணர்ந்து வாழ பார்க்கணும். தப்பு செஞ்சால் அதுக்குரிய தண்டனை நிச்சயமாக கிடைக்கும், கடுமையாக கிடைக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திருமணமான பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இதெல்லாம். எந்த ஒரு ஆணையை நம்பாதீங்க. தங்கச்சின்னு கூப்பிட்டாலும் நம்ப வேண்டியதில்லை, அக்கான்னு சொன்னாலும் நம்ப வேண்டியதில்லை, என்ன மாதிரியான உறவு முறை வச்சு கூப்பிட்டாலும் நம்ப வேண்டியதில்லை. அவங்கள ஒரு டிஸ்டன்ஸ்லேயே வச்சு பழகணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த என்ன சொல்கிறது, நேரடியாக ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறாரு அக்கம் பக்கத்தில் யார்கிட்டயோ, ஃபோன் மூலியமாக எந்த மாதிரியான டச்சு யாருக்கிட்டையும் வச்சுக்காதீங்க. அது நல்லதுக்கே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய தொந்தரவு. யாருக்கும் வந்து பெண்கள் மேலே நட்போட பழகணும், ஒரு அன்பாக இருக்கணுன்ற எண்ணம்லாம் இல்லை, ஆசை மட்டும்தான் இருக்குது. அது வந்து பேராசையாக போய் கிடக்குதுன்னு சொன்னோம். தன்னோட வாழ்நாளில் எத்தனை பெண்களை பயன்படுத்திக்கலான்ற ஒரு பேராசை கனவோடு தான் பெரிய குரூப் அலையுது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க பெண்கள் எல்லாரும். கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆன பெண்ணாக இருந்தாலும் சரி. கல்யாணம் ஆகாத பெண்களை விட கல்யாணம் ஆன பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. யாராவது அழகாக இருக்கீங்கன்னு ஆரம்பித்தா கண்டிப்பாக கட் பண்ணி விட்ருங்க. அவங்களோட டைலாக்கை முதல்ல கவனிங்க. நிறைய பேசுவாங்கல்ல, அந்த டைலாக்ல கவனிங்க. அவங்க யாரும் நீங்கள் கவனிங்க. பொதுவாக வந்து பெண்களை வந்து என்ன சொல்கிறது, பெண்களை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சபலத்தோட தான் பெண்கள்கிட்ட பழகிறாங்களே தவிர அவங்கள ஒரு பொருட்டாக நினைக்கிறதில்ல. ஆன்ட்டி ஆன்ட்டி ஆன்ட்டி. இன்னொன்று எனக்கு தோணுது, பேசாமல் படங்களுக்கு இவங்க யூஸ் பண்ணுற வார்த்தையவே கொஞ்ச நாள் ரிசர்ச் பண்ணலாம். இவர் கூட ரிசர்ச் பண்ணலாம். வெற்றிமாறன் கூட இந்த சாட்டு பண்ணுற இடங்கள்ல என்னெல்லாம் கூத்து நடக்குது அப்படின்னு சொல்லி அம்பட்டே ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு படம் எடுக்கலாம். அந்த படத்துக்கு அதில் இருக்கிற வார்த்தைகளையே பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ஓடிடியில் தான் போட முடியும். கண்டிப்பாக இதில் தேட்டரில் போட விட மாட்டாங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்க. ஆனால் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன வழின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சினிமாக்களை குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். நிஜத்துலேயே நாரி போய் கிடக்கையா, அது யாரையா சரி பண்ண போகிறேன்?